நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்மழை பெய்த நிலையில் திருத்துறைப்பூண்டி, நெடும்பலம், எடையூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்திருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். சிவக்குமார், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சாகுபடி பணிகள் தொடங்கிய நிலையில் அப்பொழுது பெய்த மழையின் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து மழைநீரை வடிய வைத்த உரம் அடித்தும் பயிர்களை விவசாயிகள் நன்றாக வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் நெல் பயிர்கள் அறுவடை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக 5,000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சாய்ந்துள்ளன. குறிப்பாக திருவாரூர் அருகே திருத்துறைப்பூண்டி, நெடும்பலம், கல்லுக்குடி, எடையூர், வடசங்கந்தி, குன்னலூர், ராயநல்லூர், விழுப்புடி உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாயில் மேல் செலவு செய்து நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மகசூல் இழப்பு ஏற்படும் எனவும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே அறிவித்த நிவாரணமும் இதுவரையே வழங்கப்படாத சூழ்நிலையில் தற்போது முற்றிலுமாக பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.